தெரியுமா நினச்சிக்கிறாங்க, நான் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கும் நான் போடுற ஷூகிக்கும் சரியான பணக்காரன் அப்படி இப்படின்னு. வெளியே தீல மட்டும் தான் பணக்காரன், உள்ள மனசில் பிச்சைக்காரன் தான் கிரேசி பாய் எப்பவுமே. நாங்களை மட்டும் பொண்ணுங்களை மட்டும் நோண்டுக்கிறாங்கன்னா வந்து ஒருத்த வளர்ந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் நான் பண்ணுவேன், நான் அப்படிலாம் நினைவு சத்தியமா அன்றைக்கா விட்டு போயிட்டேன்னு நினச்சிங்க. சத்தியமா எனக்கு ஒரு மாதிரியா இருந்து நான் எதாச்சும் பண்ணிப்பேன்டி. மம்மி மம்மி என்ன எப்படி மம்மி பார்த்தீங்க? அது உங்க அப்பா கேக்குது. டாடி டாடி என்ன எப்படி டாடி பார்த்தீங்க? கேளு மகனே, அழகா இருக்க ஒரு புத்து, அப்பா கொட்டின ஒரு கொட்டு, அதுல ஊத்துன ஒரு 6 சொட்டு, அதுல பிறந்தடா சிட்டு. இனி நம்ம ஹோம் டூர் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஓகேவா? யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கே தெரியல. டாபரே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஓ, அந்த பசங்களா? அந்த பசங்களில் ஒரு பையன் வந்து இப்போ வந்து வளர்ந்து ஆக்டர் லெவலில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம கேட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டினியூஸாக பார்க்க எங்கள் வீடியோவை பாருங்கள். இது கவுத்தல் அது உடஞ்சி பிஸியாக இருக்கிறாங்க போல. சொல்லுங்க, யாரு வேணும்? நாங்கள் சேனல்லேருந்து வந்திருக்கோம், கால் பண்ணி சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட. ஓகே ஓகே, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? கிரேசி பாய், நைஸ் மீட் யூ. திஸ் இஸ் மை சிஸ்டர். ஹாய், நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? அடிக்கடி டாபரே டாபரே ஒருத்தனை கேட்டுன்னு இருப்பல்ல, இவர் அந்த டாபர். எங்களுக்காக அந்த டைலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டு பூஜை போட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஆமா, 3 பேர் சேர்ந்து சொல்லலாமா? பூஜை போட்டு சொல்லலாம். 1 2 3 டாபரே. பாய்னாலாம் நினைச்சிட்டு இருப்பாங்களே, அவர் பந்தவா இருப்பாரு, ட்ரெஸ்ஸிங்லாம் செம்மையா பண்ணுவாரு, கலரா அழகா இருப்பாரு, ரிச்சா இருப்பாரு, அப்பெல்லாம் நினைச்சுட்டு இருப்பாங்களே. அது எல்லாத்தையும் வந்து நம்ம உடைச்சிட்டு இவ்வளவு கஷ்டத்துல நம்ம ஏஞ்சி வந்திருக்கோம் எல்லாரும் காட்டணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க போலாம், உள்ள பெட்ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கிரேசி பாயோட பெட்ரூம். வீட்டில் இருந்தா பெட்ல தான் இருப்பேன், இந்த கீழே படுக்கிறதுலாம் இல்லை. படுப்பாங்க, எங்கள் அம்மா படுப்பாங்க தூங்கும்போது நைட் அவருக்கு. அப்பா வெளியே படுத்துப்பாரு, அக்கா இங்கே படுப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்களா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லைங்க யாரும் இப்போதைக்கு. அதனால பெட்டுக்கு வேலை கிடையாது. பெட்டுக்கு வேலை கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா வேலை இருக்கும், பார்த்துக்கலாம். கல்யாணம் ஆச்சுன்னா வேலை இருக்குமா? கல்யாணம் ஐடியா இப்போ? அது இன்னும் நெக்ஸ்ட் மூவி பண்ணி கொஞ்சம் லைட்டாக செட்டில் ஆகிட்டு போய் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இதுதான் பெட்டு. இதுதான் பெட்டு. நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் வாங்கின அவார்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு சரத்து. அவன் இல்லைன்னா இந்த ஃபீல்டில் நான் இல்லை. ஓகே, ஓகேவா? இது வந்து லாஸ்ட்டாக வாங்கின அவார்டு, பெஸ்ட் ஆக்டர் வீடியோ கிரியேட்டர், அது அவார்டு. சூப்பர். அப்புறமா அந்த அவார்டு ஒன்று இருக்கு, அது எடுக்கிட்டா ஏரி மேலேருந்து எடுங்க. எடுக்கிட்டா ப்ரோ? இவ்வளோ அவார்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. இதுவும் பெஸ்ட் ஆக்டர் கிரியேட்டர் அவார்டு தான். இதுவும் பெஸ்ட் கிரியேட்டர் அண்ட் ஆக்டர் நிறைய அவார்டு வாங்கி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. தாய்நிலை அறக்கட்டளை ஃபர்ஸ்ட் ஒரு 10K இருக்கும்போது வாங்கின அவார்டு இது. 10K இதில் இன்ஸ்டாகிராம்லையா? ஓகே ஓகே, சூப்பர். இதுவும் ஆர்டிஸ்ட் அவார்டு தான் வாங்கினேன். இது என்ன செவுத்துல கிரேசி பாய் நம்பர்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பேசிக் ஃபோன் தான் வச்சுருந்தேன். சிம் கார்டு மிஸ் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்காது சில டைமில் எனக்கு. அதனால சும்மா ஆசையா நம்பர் எழுதி வச்சேன். சரி, அப்போ வந்து நான் கோழிக்கடல நோட்டு வேலைக்கு நான் ஏதோ பார்த்தேன், ஏதோ பொண்ணுங்க நம்பர் தான் நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்பர் 2மே லோடு வேலைக்கு போவேன், கோழி லோடு வேலை ஊர் அதுக்கு நம்பரு. இது வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எல்லாரும் போட்டிருந்தாங்க எழுதி, எங்களின் எதிர்காலம் உருவாக்கும் படம் நன்றி. ஃபர்ஸ்ட் படம் பண்ணல, அது எனக்கு தெரியல. சரி, டைப் பண்ண வரலன்னு அப்படியே எழுதி வச்சு பார்த்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்ன? அது பெஸ்ட் விஷஸ் லவர்ஸ் டேக்கு ஃப்ளாக் கொடுத்தாங்களா உங்களுக்கு? இது வந்து என் அக்காது நினைக்கிறேன், அவங்க ஃப்ரெண்டு பெஸ்ட் விஷஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்குலாம் லவ்லாம் செட் ஆகாது. நான் நம்ப மாட்டேன் உங்க பேச்ச. அப்படிலாம் இல்லை, போனது போட்டேன், எதுக்கு தேவையில்லாம. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், 1 டேன்னு. ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கோம். 1 டே ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா ஹீரோவா பண்ணாதுக்கு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்துட்டு நம்ம இந்த அவார்டை பற்றிலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்களா ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு என்னன்னு, அதுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அது வந்து ப்ரோ ஓப்பனாக சொல்ல போனால் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதனால மூஞ்சி ஒரு ஹோல். நானும் கொஞ்சம் கலராக ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போட்டால் போயிடும் 15 டேஸில். இது போட்டு தான் நீங்கள் கலராக இருக்கீங்க. ஆமாம், இது வந்து எப்படி சொல்கிறது, ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியாது, வேறு எங்கேயும் கிடைக்காது. ஓகே, மறக்காமல் அந்த க்ரீமை வந்து எல்லாரும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக. நெக்ஸ்ட் அவங்க கிச்சன் பார்க்கலாம். நம்ம கிச்சன் போகலான்றீங்களா? ஆமாம், அவங்க அம்மா இருக்க பரவாயில்ல. அம்மா வந்து சமைச்சுன்னு இருக்கிறாங்க. இதான் எங்கள் அம்மா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு, இந்த வயசில் கூட என்ன கொஞ்சம் வாழ்ந்து நிற்கிறாங்க. ஓகேவா? அம்மா தான் எல்லாமே, அம்மா எல்லாம் யாரும் உங்களுக்கே தெரியும். இதுதான் கிச்சனு. கிச்சனுக்கு வந்து எப்படி சொல்கிறது,
வருவேன் எப்பயாச்சும் வாட்டி வருவேன். நீங்க என்னைக்குனா சமைச்சிருக்கீங்களா நீங்க? நான் சமைப்பேன் மேகி. இல்லைனா வந்து சில டைம்ல பார்த்துன்னு இருப்பேன், வெறுப்படைந்து ஃபோனில் பார்ப்பேன். இந்த டிஷ் செய்யலாமா அந்த டிஷ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பொண்ணுங்களா யூடியூப்பை பார்த்து சமைக்காம பார்த்தா பசங்களும் யூடியூப் பார்த்து ஃபுல்லாக சிக்கன் தான் அதிகமாக கழுவி போய் சிக்கன் வாங்கி வந்து அது இது சில டைம் நல்லா வரும், சில டைம் நல்லா வராது. சில டைமில் சமைச்சது நானே சாப்பிட மாட்டேன், வெறுப்பாச்சு. நானே சமைச்சு சாப்பிடுவேன். நான்வெஜ் வச்சா டெய்லி சாப்பிடுவீங்க? 20 எனக்கு நான்வெஜ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எப்படிமா நான் என்னம்மா சாப்பிடுவேன்? கவுச்சு தான். பசங்களுக்கு அது என்ன நான்வெஜ் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாரும் சைட் டிஷ் கம்பல்சரி இருக்கணும். இல்லை நான் சாப்பிட மாட்டான். சிக்கன் மட்டனு எறா பெரிய பெரிய எறா வறுத்து கொடுக்கணும், அதுக்கு போட்டி நூலை செய்யலைன்னா என்னம்மா திட்டுவாங்க? நம்ம எல்லாத்தையும் விசிறி அடிச்சிருவாங்களா? ஏன் அப்படி பண்றீங்க? அம்மா அது வந்து பசியில் அது பழக்கம் பண்ணிட்டாங்க கவுச்சி சாப்பிட்டு. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா நம்ம டென்ஷன் தான் ஆகும். இருந்தாலும் பசியில் வரும்போது இல்லைன்னா அது டென்ஷனில் பண்ணுறது தான் இல்லை ஆம்பளை பசங்களும். இதான் கிச்சன் எங்களுக்கு. அவ்வளோ சின்னதாக இருக்கும் கிச்சன், பெருசாலாம் இல்லை. சமைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், பெருசாக இருந்தால் என்ன சின்னதாக இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரிட்ஜு, இது சோஃபா, பீர்லாம் விற்கிறதுக்கா? அது அந்த பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து ஓகே, அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி காமிச்சுக்கோங்க. இதுதான் வந்து கிரேசி பாயோட வந்து வீடு. ஓகேங்களா? அதான் ப்ரோ ரெஸ்ட் ரூம் கவர் பண்ணிக்கோங்க. அதான் ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாமா? கிளீனாக தான் இருக்கும் ரெஸ்ட் ரூம்லாம். ஓகேவா? இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம். அதான் எல்லாத்துக்கும் எடுத்து வேணாம் ப்ரோ. இப்போலான ஒரு வீட்டில் தான் வந்து அவர் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ அவரை பற்றி நம்ம கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை ஹீரோவாக வந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஹீரோயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் வாயில் சக்கரை பொண்ணு சொன்ன வார்த்தைக்கு ஹீரோவா வரணும், ஆக்டராக எனக்கு ஆர்டிஸ்டாக வரணும். எனக்கு நடிகை பார்த்தா அந்த நேரத்தில் எந்த ஹீரோ நல்லா இருக்கும் அவங்க கூட நடிப்பேன். மினிஸ்டரோட புள்ள பேரு கரண்ட் பார்ல ஸ்டோரி கேட்க சொல்ல போலீஸ் ஸ்டோரி ஆகி இங்க வந்துட்டாரு, பெரிய ஆக்டர். உங்களுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, இந்த ஹீரோயின் கூட நடிச்சா நல்லா இருக்கும்டா அப்படின்ட்டு? எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தான் ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும். அது விட்டா நயன்தாரா. நான் ஏதோ சமந்தா அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சமந்தாலாம் வேணாம், நீங்களே சமந்தா பார்த்தானே இருக்கீங்க. ஒட்டாரு. இப்போ நீங்கள் வளர்ந்து நல்லா டெவலப் ஆகிட்டீங்கன்னா, உங்களுக்கு சொந்த வீடு கட்டி அப்படிலாம் போயிட்டீங்கன்னா, இந்த லோக்கல் இந்த ஸ்லம் ஏரியா விட்டு போயிடுவீங்களா இல்லை இங்கேவே இருப்பீங்களா? அது எப்படி சொல்கிறது, இந்த ஏரியா விட்டு நான் போக மாட்டேன். எதுக்கு நான் வந்து என் பூர்வீகமே இதுதான். நான் இங்கேருந்து போயிட்டேன்னா அவள் தான் வந்தா வளர்ந்தா போயிட்டு எனக்கு பேர் அழிஞ்சிரும். இங்கே தான் இருப்பேன், ஆனால் வீடு கட்டுவேன், அங்கேயே இருப்பேன், இங்கே இருப்பேன். ஆனால் எங்கள் ஏரியா விட்டு நான் போக மாட்டேன், வடசென்னையில் தான் இருப்பேன். லவ் பண்ணுற பொண்ணு வந்து கிரேசிக்கு வந்து எப்படி இருக்கணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எங்கங்க நல்லா இருக்காங்க. நீ போரும் பாதை இளமையான பாதையா மெதுவான பாதை? ஏன் பொண்ணுங்க ஏன் பாதை சரியில்லைன்றீங்க பொண்ணுங்க இப்போ இருக்கிற? ஆமா, ஜென்ரேஷனே மாறிச்சுங்க. இருக்க மாட்டேன் ஜிலோன்னு ஒன்று போனா இன்னொன்று போயிடுது. புரியல, இன்னொரு டைம் அந்த டைலாக் எங்களுக்காக சொல்லுங்க. இருக்க மாட்டேன் ஜிலோன்னு ஒன்று போனா ஒன்று வந்துடுது பட்டான்னு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி சொல்றீங்க அந்த மாதிரி. அது எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் எப்போ விட்டாலும் ரொம்ப எல்லாரும் கெட்டு குட்டி சோறாயிட்டாங்க. இது 17 வயசு 18 வயசு பிஞ்சுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு மேலே இருக்குது. நான் என்ன ஃபோன் பண்ணி கேட்குதுங்க, நாளைக்கு என்ன கண்டென்ட் பண்ண போற, ரீசெண்டாக பேசு. என்ன கண்டென்ட் பண்ண போற சொல்லி தல, என்ன தல இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. லோக்கல் ஸ்லாங்லன்னு ஒரு 2-3 ஸ்லாங் இருக்கும்ல, ஒரு ஒரு மாதிரி அது என்னென்ன மாதிரிலாம் பேசுவாங்க? இப்ப சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்க? என்ன மச்சான் கம்பா இட்டியா கொத்து இச்சியா, கம்பா இட்டியா கொத்து இச்சியா, கம்பா இட்டியா கொத்து இச்சியான்னு கேட்பாங்க. அப்புறமா வந்து நம்ம சொல்லுவோம்ல, போயிட்டு வரண்டான்னு மச்சான் பாயிட்டான்னுவாங்க. அப்புறமா வந்து இப்போ சும்மா சர்வீஸ் ஆடும் போது கூட மச்சான் மச்சான் போயிட்டு வரணும் குடிப்பாங்க. இப்படி கேஸ் கீஸ்லாம் இல்லை. அப்புறமா டாய் டோய் குசிமி அகாடி எங்கன்னா போலாண்டா டீமா அப்படின்னு சொல்றதுக்குலாம் மச்சான் காலி ஆகலாம். மச்சான் எங்கேயாச்சும் காலி ஆகலன்னா பறக்கலான்னு அர்த்தம். மச்சான் சரியான பயணம் ஒன்று இருக்கலாம் மச்சான் எங்கேயாச்சும் பயணம், அந்த மாதிரி ஸ்லாங். டீம்ல அந்த கானா பாட்டுலாம் வந்து பாடுவீங்களா? கானா பாட்டுலாம் பாடுவோம். எங்க சேனலுக்கு வந்து வந்துட்டேன் எங்க நேம், அதை கிரியேட் பண்ணி ஒரு சாங் பாடுங்க. இப்போ பட்டா பட்டி நாங்கள் இல்லை பக்கா ஃபேஷனு ஊரா மூட்டு சாவுல வந்துட்டேன் சேனல் மைக்கேல் ஜாக்சனு காலம் வாரம் கோயந்தா உனக்கு வேணும் ரீசனு வாண்டுங்கள்ல தட்டி விடு எதுக்கு டென்ஷனு மஜாவான சாங் ஒன்று வந்துட்ட சேனலுக்கு ப்ரிப்பரேஷனு குஜிலிங்களை தட்டி விடு எதுக்கு டென்ஷனு எப்போதுமே ஸ்மைல் மச்சான் நோ டென்ஷனு கவலைப்பட மாட்டேன்டா எனக்கு நான் தான் ஃபேஷனு. எங்க சேனலுக்காக ஒரு பாட்டு பாட்டாங்க. இப்போலாம் லவ்லாம் உண்மை இல்லைங்க. நம்ம என்னதான் பார்த்து செலவு பண்ணி பொக்கிஷமாக வச்சா கூட நம்மளை தவிர்த்து ஒரு பையன் அவன் சும்மா நார்மலாக பேசினாலும் நம்மளை மறந்துடுறாங்க. நம்ம பண்ணுற செலவு அவங்களுக்கு கண்ணு தெரியுமா? நான் இந்திரன் கெட்டதும் பொண்ணால, சந்திரன் கெட்டதும் பொண்ணால, சும்மாவா சொன்னாங்க? கிரேசி பாய் கெட்டதும் பொண்ணால தான். இப்போ என்ன சொல்கிறேன், எல்லா பசங்களும் சொல்கிறேன், லவ் பண்ணுங்க பண்ண வேணாம் சொல்கிறேன்.
அவங்க போதுன்னு சொல்கிற போல் லவ் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து நமக்கு நான் தான் செலவு பண்ணி நான் தான் பார்த்தாலும் நாயை குளிப்பாட்டி நடுவு வீட்டில் வச்சா போய் மோர் எடுத்து தான் மோரணும் பார்த்தீங்கன்னா வேறு பசங்க தானே மாறி போயிடுவாங்க. எல்லாம் தெரியுமா நினச்சிக்கிறாங்க நான் பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கும் நான் போடுற ஷூகிக்கும் சரியான பணக்காரன் அப்படி இப்படின்னு. வெளியே திருவிழா மட்டும் தான் பணக்காரன், உள்ள மனசுல பிச்சைக்காரன் தான் கிரேசி பாய் எப்பவுமே. ஓகேவா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து மனசளவில் வந்து உயர்ந்தவங்களா தான் இருப்பாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. திறமை இருக்கு, திறமைக்கேற்ற பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் மூவி பண்ணுவேன், மூவி பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுத்துனே இருங்க. இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாலேருந்து வளர்ந்து வராங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இடம் கொடுங்க. கொடுக்காம வந்துட்டு டெவலப்பில் இருக்கிறவங்களுக்கே வந்து வாய்ப்பு கொடுத்துனே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? வந்து ஒரு கேர்ள் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா மூஞ்சி டக்குன்னு பயந்து மூஞ்சி மாதிரி மாறுது அவருக்கு. மாமா மின்னலு உங்களை ரொம்ப நாள் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்கள் ஹேரு உங்கள் ஆக்டிங்ஸ் எல்லாமே அடிட்டு. சரி, அதனால உங்ககிட்ட ஒன்று சொல்லாமா வேணாமான்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மனசுல என்ன சொல்றேங்க வச்சு தப்பா சொல்லுங்க. ஐ லவ் யூ. நாங்கள் பட்டு சொல்றீங்க 143ன்னு. உண்மையா கனவா நிஜமாவோட தெரியல, கனவு தான். கிள்ளி வேணா பார்த்துக்கோங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு விஷயம் இல்லை, விட்டுக்கிட்டு போயிட்டு யாரையும் நம்ப முடியலைங்க இந்த காலத்துல. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? எல்லாம் பொண்ணுங்களை சொல்ல முடியாத பட்டாலும் மாறுறாங்க. நான் உண்மையாக தான் இருக்கேன். அஃப்கோர்ஸ். சரி, ஓகே, லவ் யூ டூ. இந்த மாதிரி பொண்ணு தான் நிறைய பேரை பண்ணலாம் தல. அது எப்படி சொல்றேன், எங்களை மட்டும் பொண்ணு எங்களை மட்டும் ஒன்றுங்கிறாங்கன்னா வந்து ஒத்த வளர்ந்தா அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா நான் பண்ணல. இல்ல வளர்ந்தா அப்படி பண்ணுவாங்கல்ல. இப்போ நீங்க வந்து பப்ளிக்ல வந்துட்டு ரொம்ப பச்சையா அசிங்கமா பேசி சுத்திட்டு இருக்கீங்களா? அது சின்ன பசங்களா பாக்குறாங்க அந்த வீடியோலாம் வந்துட்டு. அது பண்ணும்போது யாரும் உங்களுக்கு கேட்கலையா? பண்ணும்போது சில பேர் சின்ன பசங்கள் தான் புரியுது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் கேட்குற சின்ன பசங்க இடத்துக்கு ஃபோன் தரணும் வீட்டில். காக்காவை பார்த்து சோறு விட்டுற காலம் போய் இப்போ ஃபோனை பார்த்துப்பா இது பாருப்பா அது பார்ப்பான்னு காட்டிடுறான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹலோ, என்ன பாப்பா ஆயிடுச்சு? புரியல. ஏய், நான் அப்படிலாம் நினை எழுதி சத்தியமா நான் விட்டு போயிட்டேன்னு நினச்சிக்கேன். சத்தியமா எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடும்டி. நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன்டி. ஏய், நான் இன்னும் கோஸ் தாண்டி வாழ்றேன். நீ நடி புரிஞ்சிக்காம பேசுற. ப்ளீஸ் விட்டு போவாதிரி. கூட இருந்ததுலாம் நான் போகிறதுரி. எனக்கு சத்தியமா நான் பைத்தியக்காரனா ஆயிடுவேன். உன்னாலே பாதி பைத்தியம் ஆயிட்டேன். உன்னே நான் பைத்தியமாக வச்சுக்கிறேன் பாத்தியா? நான் நடி தப்பு பண்றேன் சொல்றேன், ஏண்டே வேணான்ற. ஒரிஜினல் நேம் என்னது? என் பேர் பாத்தீங்கன்னா நான் முகமது ரிஹான். முகமது ரிஹான். ஆமா. என் பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கிரேசி பாய்னா தெரியும், ரியோனா தெரியும், அவ்வளவுதான். ரியான்னு யாரும் தெரியாது. எங்க வீட்டுல எங்க அம்மா தான் கூடுவாங்க. பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து ஃபீனிக்ஸ் ஒரு மூவி ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ஃபீனிக்ஸ் வந்து யாருது? விஜய் சேதுபதி பையன். விஜய் சேதுபதி பையன் தான். ஓகே. போஸ்டர் வந்துச்சு, அதுல ஃப்ரெண்டா கேரக்டர் ஒன்று பண்ணிருக்கேன். அது படம் வெளியே வரும்போது பாருங்க. படம் பத்தி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, தப்பாயிரும் அப்புறமா. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மூவி 2 மூவி கமிட் ஆயிருக்கு, அது போய் நிற்குது. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், 1 டே ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இது வரையும் ஒரு 2 மாசமா காசு தருது. அப்போ கூட எங்கள் அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நான் தூங்கி இருந்தால் எனக்கு டீ, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாமே வீட்டுக்கு அவங்க தான் பண்ணுறது. நான் இது வரையும் சாப்பிட்டு தட்டு கூட எடுக்க மாட்டேன், அப்படிதான் உட்காருவேன். எந்த அளவுக்கு பிடிக்கும் வந்து உங்க அம்மாவை? எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மாக்காக எதனா செய்யணும் ஆசைப்பட்டீங்க? என்ன விஷயம் லைஃப்ல செய்யணும் ஆசைப்பட்டனா? சினிமாவில் ஜெயிச்சு ஒரு சொந்த வீடு வாங்கி அவங்க உட்கார நடுவில் எல்லாம் வேலை செய்யாமல், அதான் எனக்கு ஆசை. நெக்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கரை ஏற்றணும். அவர் என் அக்கா வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது மனசில். அது எப்படி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதைக்கு. அது எதுவுமே சொல்லிக்க விரும்பல. சொல்லும் போதே கண்ணு கலகு. அதை பற்றி கேட்காதீங்க. ஓகே, நீ எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் இன்னைக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாத்தையும் மறக்காமல் வீடியோவில் பாருங்கள். இன்னும் மேலும் மேலும் வந்துட்டு கிரேசி பாயை வந்து எல்லாரும் பெரிய பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்ப்பீங்க. அதுக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக அவருக்கு இருக்கணும். உங்களோட ஃபேன்ஸ்க்கு உங்களை டெவலப் பண்ணிலாம் விட்டுருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு 2-3 வார்த்தை சொல்லுங்கள். ஹாய் மக்களே, உங்களால் நான் கிரேசி பாய், உங்களுக்காக தான் நான். உங்கள் சப்போர்ட், இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ ரீச், எங்கே போனாலும் ஃபேன்ஸ், நெக்ஸ்ட் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் மூவி பண்ணி இன்னும் ரீச் மூஞ்சி எல்லாம் உங்களால் தான். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா கிரேசி பாய் இந்த இடத்துல உட்காந்து உங்கள்கிட்ட பேசணும் அவசியமே இல்லை. தகுதி இல்லாதவன் பேட்டி தரக்கூட, அந்த தகுதி இல்லாதவனை தகுதியாக ஆக்கி வச்சிங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சித்தார்த் சார் டைரக்டர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அன்னரசு மாஸ்டர், அசோக் மாமா, அப்புறமா சரத், என் மச்சா முத்து, அப்புறமா திருவத்தூர் கானா பாபு, அப்புறமா என் டீம் வந்து ஸ்மைலி கௌதம், விமல், இம்ரான், எக்ஸட்ரா நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவா?
இதோ வந்துட்டேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை 3 வாட்டி கிளிங் 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 அழுத்திட்டு போயினே இருங்க ஃப்ரெண்ட். லவ் யூ ஆல்.